கேரளாவில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்தது. 1 கிராம் தங்கம் 11,300 ரூபாய்க்கு விற்பனை. தென் மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. குற்றால அருவிகளில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு. ராமநாதபுரம், தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. தென்காசி, திருவள்ளூர், சென்னையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. தூத்துக்குடி, திருச்செந்தூரில் தொடரும் மழை. முருகன் கோயிலுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி. சென்னையில் தூய்மை பணியாளர்களின் வேலை நிறுத்தம் 100வது நாளை எட்டியது. முன்னெச்சரிக்கையாக ரிப்பன் மாளிகை முன்பு காவல்துறை குவிப்பு. சோதனைக்கு பிறகே கருணாநிதி நினைவிடத்தில் பார்வையாளர்களுக்கு அனுமதி. தூய்மை பணியாளர்கள் மனு கொடுக்கும் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் பாதுகாப்பு. கேரளாவில் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக ஆம்னி பேருந்துகளுக்கு 70 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு பேருந்துகளை இயக்காமல் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போராட்டம். கன்னியாகுமரி, கோவை மாவட்டங்களில் கேரள எல்லையில் நிறுத்தப்படும் ஆம்னி பேருந்துகள் பயணத்தை தொடர முடியாமல் பயணிகள் அவதி. நான்கு வழித்தடத்தில் புதிய வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. எர்ணாகுளம், பெங்களூரு இடையிலான ரயில் சேலம், ஈரோடு, கோவை, திருப்பூரில் நின்று செல்லும். வந்தே மாதரம் பாடலின் முக்கிய பகுதிகளை காங்கிரஸ் நீக்கியதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அதுவே வித்திட்டதாகவும் விமர்சனம். ரவீந்திரநாத் தாகூரின் அறிவுரைப்படியே வந்தே மாதரம் பாடலின் 2 சரணங்கள் மட்டும் தேசிய பாடலாக ஏற்கப்பட்டது. தேசிய கவிஞரின் பரிந்துரை பிரிவினைவாத சிந்தனைக்கு வித்திட்டது என பிரதமர் கூறுவது வெட்கக்கேடானது என்றும் காங்கிரஸ் பதில். எந்த அழுத்தத்தினாலும் ஆபரேஷன் சிந்தூரை நிறுத்தவில்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை தானே நிறுத்தியதாக பலமுறை ட்ரம்ப் கூறிவரும் நிலையில் திட்டவட்டம். திமுகவை அழிக்க சிலர் கனவு காண்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கட்சியை யாரும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என உறுதி. இன்றைக்கு யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதிக்கான ஜிஎஸ்டி நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். பாஜக தான் தம்மை அழைத்து ஒருங்கிணைப்பு வேலையை செய்ய சொன்னது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் பேட்டி. என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான். அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள்தான்.
நானும் அதையே தான் சொன்னேன். சாதிய மோதல்களை களைய வலியுறுத்தி ஜனவரி 2ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறும். திருச்சி முதல் மதுரை வரை சமத்துவ நடைபயணம் நடைபெறும் என வைகோ அறிவிப்பு. தரங்கம்பாடி அருகே தனியார் பள்ளி பேருந்தை வழிமறித்து தாக்கிய இளைஞர்கள். கற்கள் வீசப்பட்டதால் அச்சமடைந்த குழந்தைகள். ரஷ்ய ராணுவத்தில் 44 இந்தியர்கள் பணியாற்றுவதை உறுதி செய்தது மத்திய அரசு. தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை விளக்கம். ஏமனில் ஏற்பட்ட பயங்கர சாலை விபத்து. பேருந்து தீப்பிடித்து எரிந்ததால் 35 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. அமெரிக்காவிடம் உள்ள அணு ஆயுதங்களை வைத்து 150 முறை உலகத்தை அழிக்க முடியும் என ட்ரம்ப் பேச்சு. அணு ஆயுதங்கள் தயாரிப்பிற்கு நிதி ஒதுக்க வேண்டாம் என ரஷ்யா சீனாவிற்கு அறிவுறுத்தல். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே இன்று கடைசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. 2-1 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ள இந்திய அணி தொடரை கைப்பற்ற முனைப்பு. ஹஸ்கி டான்ஸை தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகும் கார்பரேட் நிறுவனங்களின் மன்னிப்பு கடிதம். கோடா, ரிலையன்ஸ், அதானி, அன்னபூர்ணா என வரிசையாக மன்னிப்பு கேட்கும் நிறுவனங்கள். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம். விடிந்த பிறகும் விலகாத பனியால் வீட்டிற்குள்ளேயே முடங்கும் மக்கள்.